கோல்டு லோன் எடுக்க போறீங்களா? இப்போ ரூல்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சிபில் வேணுமா, ஐடிஆர் கொண்டு போகணுமா, இல்லை லாஸ்ட் 2 months பே ஸ்லிப் தேவைப்படுமா, இல்லை கோல்டு வாங்கினதுக்கான ரெசிப்ட் தேவைப்படுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பேங்க் இன்சைடர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் கோல்ட் லோன் ரூல் அப்டேட் பற்றினது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட், லோன் டு வேல்யூ ரேஷியோ, எல்டிவினா என்னங்க? அதாவது நீங்கள் அடகு வைக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பில் எத்தனை சதவீதம் பேங்க் உங்களுக்கு லோனாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க லோன் டு வேல்யூ அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் வாங்கினாலும் அந்த எல்டிவி அப்படிங்கிறது 75% தாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்லாபாக வச்சுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் இப்போது 85% நமக்கு கடன் கிடைக்குங்க. ரெண்டாவது ஸ்லாபு 2 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் 80% தான். மூணாவது ஸ்லாபில் 5 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடிய லோனுக்கு எல்லாத்துக்குமே பழைய மாதிரி 75% உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்குங்க. இந்த அப்டேட் ஒரு ஸ்மால் பாரோவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தங்கத்துக்கு நீங்கள் முன்னாடி லோன் வாங்கியிருந்தீங்கன்னா 75% மட்டும்தாங்க உங்களுக்கு லோன் வேல்யூவாக கிடச்சிருக்கும். அதாவது 75,000 உங்களுக்கு லோன் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போது அந்த எல்டிவி வந்து 85% இன்க்ரீஸ் பண்ணதுனால அதே 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 85,000 லோன் அமௌண்ட் கிடைக்குங்க. மூணாவது முக்கியமான அப்டேட், கோல்டு வாங்குறதுக்காக, அதாவது ஜுவல்லரி, காயின், கோல்டு ETF இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக கோல்டு லோனை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த கோல்டு லோன் ஒன்லி த ஜென்யூன் கேஸ், மெடிக்கல், பிஸ்னஸ் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கோல்டு லோனை அவாய்ட் பண்ணணுன்ட்டு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் அப்டேட், எதெல்லாம் நம்மளால் ப்ரெட்ஜ் பண்ண முடியும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கோல்டு லைக் அது ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ், அது கூட பேங்க் இஷ்யூ பண்ண 22 கேரட் காயினாக இருந்தால் நம்மளால் ப்ரெட்ஜ் பண்ண முடியுங்க. அப்போ எதெல்லாம் ப்ரெட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பார், ப்ரைவேட் காயின், ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கின காயின் அண்ட் புல்லியன், இது எல்லாமே ப்ளெட்ஜ் பண்ண முடியாது. இது கூடவே லிமிட்டையும் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பாரோயர் 1 கிலோ வரைக்கும் கோல்டு ஜுவல்லரியை வந்து ப்ளெட்ஜ் பண்ண முடியுங்க. இன்கேஸ் காயினாக ப்ளெட்ஜ் பண்ணணும்னு நினச்சின்னா 50 கிராம்ஸ் வரைக்கும் காயின் ப்ளெட்ஜ் பண்ணலாம். அது வந்து பேங்க் இஷ்யூட் காயினாக தாங்க இருக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட், ரெசிப்ட். உங்கள் நகைக்கான பில் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட், ரீபேமெண்ட் ரூல். அதாவது புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் லோனுக்கான டென்யூர் வந்து 12 months தான். இப்போது 12 monthsல என்ன ஆகும்னா, நீங்கள் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ரெனியூவல் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஆர்பிஐ ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 monthsக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டி ரெனியூவல் பண்ண முடியாது. போத் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் உங்கள் அக்கௌண்ட்டை வேணால் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபுல் ரீபேமெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ரீபேமெண்ட் பண்ண அன்னைக்கு அப்படி இல்லைன்னா வித்தின் 7 working daysல இந்த லெண்டர்ஸ், பேங்க் இல்லாட்டி இந்த நிதி நிறுவனங்கள் உங்களோட கோல்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் அப்படி ரிட்டர்ன் பண்ணல, 7 நாளுக்கு மேலே போணுச்சுன்னா அந்த பேங்க்கோ இல்லை அந்த நிதி நிறுவனமோ உங்களுக்கு பர் டேக்கு 5,000 வந்து கம்பன்சேஷனாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட், இந்த ஸ்மால் லோன் 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய லோனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், சிபில் செக் பண்ணுறது, இது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கேஒய்சி இருந்தால் மட்டும் போதுங்க, நம்ம லோன் வாங்கிக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 monthsக்கான பே ஸ்லிப் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஐடிஆர் தேவைப்படும். இது கூட பேங்க்லேருந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அக்கௌண்ட் டீஃபால்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட கோல்டை வந்து டைரெக்டாக சேல் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக ஏலம் விட முடியாது. உங்களுக்கு ப்ராப்பர் இன்டிமேஷன் பேங்க் சைடோ இல்லை அந்த நிதி நிறுவனங்களோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நோட்டீஸில் வந்து எந்த டேட்டில் விடுறாங்க, எங்கே நடக்குது, அந்த ரிசர்வ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ரிசர்வ் ப்ரைஸ் அப்படிங்கிறது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துங்க 90% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூவில் 90% என்னதோ அதுதான் வந்து ரிசர்வ் ப்ரைஸாக வச்சு ஏலம் விடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இன்கேஸ் 2 ஆக்ஷன் வந்து அந்த நகையை விற்க முடியல பட்சத்தில் அந்த ரிசர்வ் ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, 85% ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த நகை வந்து ஏலத்தில் கொடுத்தாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அடுத்தது, லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த ஆக்ஷனுக்கான சார்ஜஸ், இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெக்கவர் பண்ணதுக்கு போக எக்ஸ்ட்ரா மணி, சர்ப்ளஸ் மணி இருந்ததுன்னா அதை வந்து அந்த borrower-க்கு வந்து வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனல் இம்பேக்ட், ஸ்மால் லோனுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், லோன் அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. பிக் லோனுக்கு ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. டீஃபால்ட் பண்ணால் ரிஸ்க் ரொம்பவே சீரியஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேங்க் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.